இந்த உலகில் அமைக்கப்படும் எல்லா உறவுகளும் பெற்றோர்களின் உறவாக இருந்தாலும், பிள்ளைகளின் உறவாக இருந்தாலும், கணவன் மனைவியின் உறவாக இருந்தாலும், சகோதரனின் உறவாக இருந்தாலும், நண்பனின் உறவாக இருந்தாலும், தொழில் மூலமாக ஏற்படும் உறவாக இருந்தாலும், எந்த உறவாயினும் அதில் போட்டிகளும், பொறாமைகளும், சண்டைகளும், சச்சரவுகளும், விரோதங்களும், குரோதங்களும் நிரம்பி இருக்கும். எதுவரை அந்த உறவு இறைவனுக்காக மாற்றப்படாத வரை. இறைவனுக்காக மாற்றப்படும் எந்த உறவிலும் இவை அனைத்தும் நிலைத்திருக்காது. இறைத்தூதர் சொன்னார்கள், இறைவனுக்காக ஒருவரை நேசித்தால், இறைவனுக்காக ஒன்றை வெறுத்தால், இறைவனுக்காக ஒன்றை கொடுத்தால், இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவரே இறை நம்பிக்கையில் முழுமையானவர் என்று. இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது. மீண்டும் சொல்கிறேன், இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது. ஏன், அது இறைவனுக்காக அமைக்கப்படும் உறவு. அதில் அமைதியும் நிம்மதியும் மட்டும் நிலைத்திருக்கும். இந்த எல்லா உறவுகளும் நம்மோடு இருந்தால் அதை இறைவனுக்காக மாற்றுங்கள். இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவான்.